ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 9ஆம் வகுப்பு கணிதத்தில் 7 அளவியல்ல பயிற்சி 7.1ல் 1வது வினா பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு 3 பக்க அளவு கொடுத்துட்டாங்க. முக்கோணத்தோட 3 பக்க அளவு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அந்த ஃபுல் முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? என்ன ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா இருக்குது தானே? எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏன்றது வந்து நம்ம பக்க அளவு. இதை வந்து முதல் இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இரண்டாவது இதை பின்னு எடுத்துக்கிறோம், மூன்றாவது இதை சின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? எஸ்ன்றது நமக்கு என்ன? அரை சுற்றளவு. அரை சுற்றளவுனா இப்போ நமக்கு ஒரு முக்கோணத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 3 பக்கங்களையும் நம்ம கூட்டணும். சரிங்களா? இதே வந்து அதோட அரை சுற்றளவு, அதிலே நமக்கு அரைன்னு இருக்குல்ல, அரை சுற்றளவுனா அந்த 3 பக்கத்தையும் கூட்டி அதை 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு அதில் பாதி கிடைக்கும் தானே? ஸோ அதுதான் நம்மளோட அரை சுற்றளவு. அந்த அரை சுற்றளவு எஸ்ஸை வச்சு நம்ம முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? அப்போ அரை சுற்றளவு என்ன சொன்னோம்? நம்ம 3 பக்கங்களையும் கூட்டணும் தானே? 10 + 24 + 26. A = 10, B = 24, C = 26. இது மூணையும் நம்ம கூட்டி 2ஆல் வகுக்கணும். கரெக்டா? ஸோ S கூட்டினோம்னா நமக்கு 10 24 கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 34 + 26. ஓகேவா? நமக்கு என்ன வரும்? 60 வருமா? அதாவது 34 26 நமக்கு 60 வரும். ஸோ 60 / 2 நமக்கு எஸ் என்ன கிடச்சிருக்கு? 30. அதாவது 1 2 3 2 6 0. ஓகே, எஸ்ஸை வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 30ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடிக்கலாமா? முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்ன நம்ம எழுதியிருக்கோம் தானே? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவெலாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா √S × S - ஏ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 10 சொல்லியிருக்கோம். எஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 30ன்னு கண்டுபிடிச்சோமா? 30 இங்கே ப்ராக்கெட் போட்டாலே நமக்கு பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதை மறந்துடக்கூடாது. S - ஏ அப்படின்னா எஸ் வந்து 30 கண்டுபிடிச்சோம். மைனஸ் ஏ என்ன நமக்கு? 10 பெருக்கல் S - பி. நம்ம என்ன சொன்னோம்? ப்ராக்கெட் போட்டாலே இங்கே ஒரு இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 30 - 24. அதே மாதிரி 30 - 26. ஏன்னா ஏபிசி தனித்தனியாக மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ரூட் அப்படியே தான் இருக்குது நமக்கு. 30 அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து 30ல் 10 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 20 கிடைக்குமா? 20 × 30ல் நமக்கு 24 போச்சுன்னா நமக்கு 6 தானே? 6 × 30ல் 26 போச்சுன்னா நமக்கு 4 கிடைக்கும். ஓகேவா? 30 நம்ம எந்த வாய்ப்பாடில் எழுதலாம்? இப்போ நம்ம 30 6வது வாய்ப்பாடில் எழுதலாம் தானே? 6 5 30ன்னு வருமா? 6 5 30. எதுக்காக இதை பிரித்து எழுதணும்? அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? 30. அப்போ எந்த வாய்ப்பாடில் வரும் நமக்கு? 6வது வாய்ப்பாடு. 5 30. அப்போ நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 6 × 5. எதுக்காக நம்ம இதை எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்? நமக்கு ஸ்கொயர் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக. ஓகேவா? 6 5 30. அடுத்து 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 5வது வாய்ப்பாடு வரும் தானே? 4 5 20. அப்போ நமக்கு என்ன வரும்? 5 × 4. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? லாஸ்ட் இது 6 × 4 இருக்கா? 6 × 4. இப்போ புரியுதா நம்ம எதுக்காக எடுத்துருக்கோன்னு? இப்போ பார்த்தீங்கன்னா 6 2 தடவை இருக்குது, 5 2 தடவை இருக்குது, 4 2 தடவை இருக்குது. இப்போ புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்து 6 ஸ்கொயர் பண்ணலாமா? 6 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர்ட் × 4 ஸ்கொயர்ட் தானே? ஸோ இந்த ஸ்கொயர்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் நமக்கு என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ நமக்கு எப்படி வந்துடும்? இந்த டேர்ம் என்னவாயிடும்? எப்படி வந்துடும்? ரூட் கேன்சல் ஆகிடுமா? ரூட் கேன்சல் ஆகிடும். ரூட்டுக்கும் ஸ்கொயர்டுக்கும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன இருக்குது நமக்கு மிச்சம்? 6 × 5 × 4. இது மூணையும் நமக்கு பெருக்கி போட்டோம்னா 5 30 × 4. 30 × 4 நமக்கு என்ன வரும்? 120 வருமா? 4 12 0 அப்படியே போட்டுருங்க. 120 சதுர அலகுகள் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? சதுர அலகுகள் எழுதிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட முக்கோணத்தின் பரப்பு. புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. முக்கோணத்தோட
முக்கோணத்தோட பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 120 சதுர அலகுகள். சதுர அலகுகள், அலகு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 120 சதுர அலகு என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1.8 மீட்டர், 8 மீட்டர், 8.2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் தானே, இது ஒவ்வொருட பக்கம்னு. அதாவது முக்கோணத்தோட பக்கங்கள் அப்படின்னு சொன்னோமா. இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை ஏன்னு எடுத்துக்கலாமா? 1.8 மீட்டர். செகண்ட் உள்ளதை பின்னு எடுத்துக்கிறோம், 8 மீட்டர். தேர்ட் உள்ளதை நம்ம சின்னு எடுத்துக்கிறோம், 8.2 மீட்டர். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? எஸ் தானே கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தோட அரை சுற்றளவு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முக்கோணத்தோட அரை சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 3 பக்கங்களையும் நம்ம கூட்டுவோம். a + b + c வகுத்தல் 2. 3 பக்கங்களோடையும் 3 பக்க அளவையும் கூட்டி அதை 2ஆல வகுத்தோம்னா நமக்கு அரை சுற்றளவு கிடைச்சிரும். ஓகேவா? ஏ என்ன நமக்கு? 1.8 + 8 + 8.2 இது வகுத்தல் 2. இப்போ நமக்கு இது எப்படி ஆட் பண்ணணும்? 1.8 அப்படியே 1.8 வச்சுக்கலாம். 8 வந்து நமக்கு 8.0ன்னு போட்டாலும் வெறும் 8ன்னு போட்டாலும் நமக்கு 1 தானே. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? 8.0ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 8.2. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 8யும் 2யும் கூட்டினோம்னா 10. அப்போ 0 இங்கே போட்டுக்கோங்க. புள்ளி அப்படியே தான் வரணும். இங்கே 1. அப்போ இங்கே நமக்கு 2, 10, 18. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ S = நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மேலே என்ன கூட்டணும்? இது 3ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 18.0ன்னு இருக்கு. 0 புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்துச்சுன்னா அது நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அப்போ 18/2. அப்போ எஸ்ஸோட எஸ் என்ன கிடைச்சிருக்கு? 2 9 2 18. எஸ் என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 9 கிடைச்சிருக்கு. நமக்கு முக்கோணத்தோட பரப்பளவு தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? √S × S - A × S - B × S - C சதுர அலகுகள். ஓகேவா? நம்ம எஸ்ன்னு வந்து கண்டுபிடிச்சாச்சு தானே. எஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எஸ் என்ன சொன்னோம்? முக்கோணத்தோட அரை சுற்றளவு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? √S என்ன கண்டுபிடிச்சோம்? 9 × நம்ம இங்கே பெருக்கல் போட்டுக்கலாம். ஏன்னா பிராக்கெட் இருந்துச்சுன்னா நமக்கு பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். பெருக்கல் இது S என்னது? 9 மைனஸ் ஏவோட மதிப்பு என்ன? 1.8 பெருக்கல் 9 மைனஸ் ரெண்டாவது பியோட மதிப்பு என்ன? 8 பெருக்கல் இது என்ன? S மைனஸ் C அப்படின்னா 9 மைனஸ் 8.2 சதுர அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. சதுர அலகு நமக்கு என்ன எதுல கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க தானே. ஸோ சதுர அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. அலகு நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப சதுர மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்க நம்ம மைனஸ் பண்ணி எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 9 × 9ல நமக்கு 1.8 போகணும். நம்ம 9 எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னோம்? 9.0ன்னு எழுதினா நமக்கு 1 தானே. ஸோ 1.8ன்னு எழுதிக்கலாம். இது என்ன பண்ணணும்? நம்ம கழிக்க போறோம். 9 இங்கே 0வா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க 8ஆ மாத்தி இங்கே 10. 10ல 8 போச்சுன்னா நமக்கு 2. புள்ளி எங்க புள்ளி இருக்கோ அந்த புள்ளியை அப்படியே அங்கேயே வைக்கணும். ஓகேவா? இங்க வந்து என்ன நமக்கு இருக்கு 8 இருக்கா? 8ல 1 போச்சுன்னா நமக்கு 7. அப்ப இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 7.2 × 9ல 8 போச்சுன்னா 1 × அதே வந்து 9.0ன்னு எடுத்துக்கலாம் தானே. ஏன்னா புள்ளி இருக்கு இங்க. நம்ம புள்ளி இல்லைன்னா நம்ம அப்படியே மைனஸ் பண்ணிட்டோம். 9ல 8 அப்படின்னு மைனஸ் பண்ணிட்டோம். இது வந்து 8.2ன்னு இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம புள்ளி 0ன்னு வைக்கிறோம். ஓகேவா? 8.2 இங்க என்னவா மாத்துறோம்? 8 இங்க 10ஆ மாறும். 10ல 2 போச்சுன்னா நமக்கு 8. புள்ளி அங்கே இருக்கணும், புள்ளி வைக்கணும். 8ல 8 போச்சுன்னா நமக்கு 0. ஸோ இது என்ன வந்திருக்கு? 0.8ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 9 இருக்கு. இங்கே 7.2 × 1ன்னு இருக்கு. இங்கே 9 நம்ம வந்து 9 இந்த இதை நம்ம பெருக்கணும்னா 9 நம்ம 8ஆல பெருக்கணும்னா 9 8 அதாவது 9 8 நமக்கு என்ன வரும்? 72 வருமா? புள்ளி வைக்கணும் தானே.
பெருக்கல்ல வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி நமக்கு புள்ளி இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சிடணும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணும். அப்போ நமக்கு என்ன வரும், 7.2ன்னு வருமா. அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 7.2 இன்ட்டு இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா 7.2 இன்ட்டு 1 என்ன வரும், 7.2. இது எதில் வந்திருக்கு, ரூட்டில் வந்திருக்கு. இது என்ன எழுதியிருக்கோம், சதுர மீட்டர். ஓகேவா. 7.2 நம்ம ஸ்கொயர்டு எடுத்துக்கலாம் தானே. 7.2 ஸ்கொயர்டு. ஸ்கொயர்டு எதுக்காக எடுக்கிறோம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தானே. ஸ்கொயர் நம்ம எதுக்காக எடுக்கிறோம், இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக. ஓகேவா. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 7.2 சதுர மீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட முக்கோணத்தின் பரப்பளவு. சம்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.